السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط شهداء لله. قال النبي صلى الله عليه وسلم: اتقوا الظلم فإن الظلم ظلمات يوم القيامة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சூரத்துன் நிஸா 4வது அத்தியாயத்தின் 135வது திருவசனத்தில் சொல்வான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள். நீதம் மறுக்கப்படுகிற போது, உண்மை உறங்கி கிடக்கிற போது அது போராட்டங்களாக வெளிப்படும். அப்படி நீதம் மறுக்கப்பட்ட நிலையில் செய்யப்படுகிற போராட்டங்களுக்கு மார்க்கம் அனுமதி அளிக்கிறது. 22வது சூராவின் 39வது திருவசனத்தில் அல்லாஹ் சொல்வான்: உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظுலிமு வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். அநியாயமாக உங்கள் மீது செய்யப்படுகிற அநீதங்களுக்கு எதிராக, உங்கள் மீது தொடுக்கப்படுகிற பிரச்சனைகளுக்கு எதிராக நீங்கள் அநீதமிழைக்கப்படுகிறீர்கள் என்ற காரணத்திற்காக வேண்டியே நீங்கள் போராடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். யார் அப்படி நீதத்திற்காக போராடுகிறார்களோ, அநீதத்திற்கு எதிராக போராடுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய உதவியையும் தருகிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த திருவசனத்தில் சொல்லி காட்டுவார். அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள்: قال النبي صلى الله عليه وسلم: அஃலலுல் ஜிஹாதி கலிமத்து அத்லின் இந்த சுல்தானில் ஜாயிர். அநியாயக்கார அரசனுக்கு முன்னிலையில் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதுதான் உண்மையான ஜிஹாத். ஜிஹாதிலே சிறப்புக்குரிய ஜிஹாத் போர் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். நீதம் என்பது வெறும் அரசாங்கம் சார்ந்ததோ அதிகாரம் சார்ந்ததோ அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக வியாக்கியானப்படுத்துவார்கள் அதை. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் தான்,
நீங்கள் அவரவர் பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். நாளை மறுமையில் உங்களது பொறுப்புகளில் அல்லாஹ் உங்களுக்கு என்ன பொறுப்புகளை தந்திருக்கிறானோ அந்த பொறுப்பில் நீங்கள் நீதமானவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஓனர் இருக்கார், முதலாளி இருக்கிறார். தன்னுடைய தொழிலாளிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவன், ஒரு வீட்டுக்குண்டான தலைவன் தன்னுடைய மனைவி மக்களிடத்திலே, தன்னுடைய குடும்பத்தவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புடையவர்களே. நல்ல யோசிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. அந்தந்த பொறுப்புகளில் நாம் நீதவான்களாக இருக்க வேண்டும். நாம் யாரின் மீது பொறுப்புடையவர்களாக இருக்கிறோமோ அதை மிகச் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதனால்தான் அல்லாஹ் நமக்கு தருகிற பொறுப்புகள் குறித்து பேசுகிற போது இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வ இதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பொறுப்பு குறித்து பேசுகிற போது அதை அமானிதம் என்று சொல்கிறார். உங்களுக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது, உங்களுக்கு பொறுப்பு கிடைத்திருக்கிறது என்பதல்ல, உங்களிடத்திலே ஒரு அமானிதம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள். நான் முதலாளியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 4 பேருக்கு வேலை கொடுக்கிற பொறுப்பை அல்லாஹ் எனக்கு அமானிதமாக தந்திருக்கிறார். நான் இந்த அமானிதத்தை எப்படி நிறைவேற்றுகிறேன் என்பதை அல்லாஹ் என்னில் கண்காணிக்கிறான். ஒரு குடும்ப தலைவன் என்றால் இந்த பெண்ணையும் இந்த குழந்தைகளையும் இவர்களுக்குண்டான அமானிதமாக அல்லாஹ் இடத்தில் ஒப்படைத்திருக்கிறான். இவர்களிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை அல்லாஹ் என்னில் கண்காணிக்கிறான். எனவே வைதா ஹகம்தும் பைனன் நாஸ், நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது தீர்ப்பளிக்கிற போது, ஏதாவது பிரச்சனைகளை சரி செய்கிற போது அன் தஹ்குமு பில் அத்ல், நீங்கள் நீதத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுட்டி காட்டுவார். எனவேதான் இது வெறும் அரசாங்கம் சார்ந்த நீதம் அல்ல. நீதம் என்பது எல்லா நேரத்திலேயும் எல்லா இடத்திலேயும் இருக்க வேண்டியது. எங்கு உரிமை மீறப்படுகிறதோ, எங்கு நீதி கிடைக்காமல் போகிறதோ அங்கு போராட்டங்கள் வெடிக்கும். அந்த போராட்டங்கள் நியாயமானவை, அது அர்த்தம் உள்ளது, அதற்கு மார்க்கமும் இசைவு தெரிவிக்கிறது என்பதை இந்த ஆயத்தும் இந்த ஹதீஸும் நமக்கு உணர்த்தும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த காலம், நுபுவத் கிடைப்பதற்கு முன்பு, இஸ்லாத்தை அறிமுகம் செய்வதற்கு முன்பாக, நுபுவத் கிடைப்பதற்கு முன்பு ஒரு வெளியூர்வாசி மக்காவில் வந்து வியாபாரம் செய்யறாரு. மக்காவில் வந்து வியாபாரம் செய்த அவர்கிட்ட மக்காவை சார்ந்த ஆசிபின் வாயில் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பொருள் எல்லாம் வாங்கிட்டு அந்த பொருளுக்குண்டான பணத்தை கொடுக்காம ஏமாத்திடுறாரு. அந்த ஆசிபின் வாயில் ஏமாத்தின உடனே அந்த வியாபாரி மக்காவினுடைய மலை குன்றில் ஏறி நின்று நியாயம் கேட்கிறார், சத்தம் போடுறார். உங்க ஊரை நம்பி தானே நான் வந்தேன், நீங்களாம் நல்ல மனுஷங்க நினைச்சுதானே நான் வந்தேன். உங்க ஊருக்காரன் எப்படி இருக்கிறான் பாருங்க, லட்சணத்தை பாருங்க, என் பொருள் எல்லாம் வாங்கிட்டு எனக்கு பணம் தராம ஏமாத்திட்டான் அப்படின்னு அவர் மலைக்கு மேல ஏறி நின்று ஊர்க்காரங்களை கூப்பிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சார். அப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து கிடைக்காத சந்தர்ப்பம், அப்துல்லாஹ் பின் ஜுதுஆன் என்கிற தலைவருடைய வீட்டில் வைத்து மக்காவாசிகளுடைய தலைவர்களுடைய ஆலோசனை நடைபெறுகிறது. அந்த ஆலோசனையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு உறுப்பினராக கலந்து கொள்கிறார்கள். தலைவராக அல்ல, ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். லக்கத் ஷஹித்து ஃபி தாரி அப்துல்லாஹ் பின் ஜுதுஆன் ஹில்ஃபன் மா உஹிப்பு அன்னலி பிஹி ஹுமரன் நிஅம் வலவ் உதுஆ பிஹி ஃபில் இஸ்லாம் லா அஜப்து. பின்னொரு காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நினைவு கூர்ந்து சொல்லும் போது அப்துல்லாஹ் பின் ஜுதுஆன் அவருடைய இல்லத்தில் வைத்து, வீட்டில் வைத்து, இப்படி ஒருத்தருக்கு அநியாயம் நடந்திருக்கு, இந்த அநியாயத்துக்கு எதிராக நாம என்ன செய்யறது என்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன்.
அது எவ்வளவு முக்கியமான ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொன்னா, எனக்கு செந்நிற ஒட்டகைகள், கோடிகள் நம்ம பாஷையில சொன்னா, எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் நான் அந்த ஒப்பந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அவ்வளவு முக்கியமான என் வாழ்க்கையில், என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு ஒப்பந்தம் மக்காவில் அப்துல்லா பின் ஜுதானுடைய வீட்டில் அன்று நடைபெற்ற ஒப்பந்தம். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து மக்காவில் இருக்கும்போது தன்னை நபியாக பிரகடனப்படுத்தி மதீனாவுக்கு வந்து ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் கைப்பற்றி மிக பெரும் தலைவராக உயர்ந்திருக்கிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலவ் உதுஆ பிஹி ஃபில் இஸ்லாம் ல அஜப்து. இப்போதும் கூட நான் தலைவராக இருக்கிற, ஈருலக தலைவராக இருக்கிற இந்த நேரத்தில் கூட அது மாதிரி ஒரு ஒப்பந்தத்துக்கு, அது மாதிரி ஒரு போராட்ட களத்துக்கு நான் அழைக்கப்பட்டால் நிச்சயம் நான் கலந்து கொள்வேன். அப்படி என்ன நடந்தது, என்ன ஒப்பந்தம் அங்கே நடந்தது என்றால், அப்துல்லா பின் ஜுதானுடைய வீட்டில் வைத்து மக்கத்து தலைவர்கள் எல்லாம் ஆலோசனை செய்யறாங்க. இது நம்முடைய ஊருக்கே கெட்ட பேர், அவமானம். யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்பு என்று விட்டுட்டு போக முடியாது. இப்ப அவர் செஞ்ச தப்புனால அந்த என்ன கேள்வி கேட்கிறாரு, உங்க ஊரை நம்பித்தானே வந்தேன், உங்க ஊருக்காரன் தானே இப்படி ஏமாத்திட்டு போயிட்டான், நீங்க எல்லாம் இப்படிதான் இருப்பீங்களான்னு கேட்க மாட்டாரா? அப்ப நம்ம அது ஊருக்கு தானே அசிங்கம். அப்ப இனி இப்படி நம்ம ஊர்ல இனி ஒரு சந்தர்ப்பம் நடக்க கூடாது, இனி ஒரு பிரச்சனை நம்ம ஊர்ல இப்படி நடக்க கூடாது. நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம ஒரு உறுதிமொழி எடுக்கணும். அந்த உறுதிமொழிகள் நாம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த உறுதிமொழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்று நாங்கள் எடுத்த ஒப்பந்தம், லா யظلمு அஹதும் பிமக்கா இல்லா கானூ மஅஹு அலல் ஸாலிமி ஹத்தா யருது அலைஹி வலாமத்துஹு. யாராவது ஒருவருக்கு மக்காவில் அநீதம் இழைக்கப்பட்டால், மக்காவினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் யாருக்காவது அநீதி இழைக்கப்பட்டால், அவருடைய அநீதத்துக்குண்டான நீதம் கிடைக்கும் வரை ஒட்டுமொத்த மக்காவும் அவரோடு கைகோர்த்து நிற்கும் என்று நாம் இந்த நேரத்தில் ஒப்பந்தம் எடுப்போம். அவர் யாரு, எப்படிப்பட்டவர், எந்த இனத்தை சார்ந்தவர், எந்த நாட்டை சார்ந்தவர், எதுவுமே நமக்கு தேவையில்லை. அவருக்கு அநியாயம் பண்ணியிருக்காங்களா, அநியாயம் பண்ணவன் நம்மளை சார்ந்தவனா, நம் இனத்தை சார்ந்தவனா, நம் ஊரை சார்ந்தவனா, நம் நாட்டை சார்ந்தவனா, எவனா இருந்தாலும் சரி, அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு ஆதரவாக எவன் பொருளை இழந்து நிற்கிறானோ, எவன் உரிமையை இழந்து நிற்கிறானோ அவனுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த ஊரும் மக்கா பிரதேசமும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று நாங்கள் சத்தியம் செய்தோம். அநீதத்திற்கு எதிராக உரிமை கொடுப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாகவே, இது முஸ்லிமா முஸ்லிம் இல்லையா அதெல்லாம் இல்ல பிரச்சனை, அநியாயம் செய்யப்பட்டால் எவன் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறானோ அவன் சார்பாக நின்று அநீதம் செய்தவனுக்கு எதிராக, அநியாயக்காரனுக்கு எதிராக போர் தொடுப்பதும் அவர்களுக்காக போராட்டம் நடத்துவதும் அவசியம் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். கர்பலாவுடைய யுத்தம் வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலேயும் மறக்க முடியாத யுத்தம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தையாகையும் அவர்களுடைய குடும்பத்தவர்களில் அஹ்ல பைத் என்று சொல்லப்படக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சாவளியை சார்ந்த பலரும் ஷஹீதாக்கப்பட்ட கொடூரமான களம் கர்பலாவுடைய யுத்த களம். கர்பலாவுடைய யுத்த களத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிற்கிறார்கள். யஸீத் என்கிற அநியாயக்காரனுக்கு எதிராக வாள் தூக்கி இருக்கிறார்கள், போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பதியப்பட்ட வார்த்தை, அலா இன்ன தஇய இப்ன தஇ கத ரகரனி பைன சின்தைனி பைன ஸிலா வதில்லா வஹைஹாத மின்னா அத்தில்லா. இந்த கொடுமைக்கார யஸீத் என்னை இரண்டு விஷயங்களுக்கு மத்தியில் தள்ளி இருக்கிறான். ஒன்று, நான் போரிட்டு மடிவது, இரண்டு, அவனுக்கு அடிமைப்பட்டு கிடப்பது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு என்ன தள்ளிட்டான். இப்ப வேற வழியே கிடையாது. நான் இந்த யஸீதிடத்திலே பணிந்து போய், அவனுக்கு அடிபணிந்து போய், அவன் சொல்வதையெல்லாம் கேட்டு
என்னுடைய உரிமைகளை எல்லாம் விட்டுவிட்டு நான் அடிமையாக கிடக்க வேண்டும், அல்லது அவனுக்கு எதிராக போராடி போர்க்களத்தில் நின்று நன் உயிரே போனாலும் பரவாயில்லை, ஷஹீதானாலும் பரவாயில்லை என்று என் மரணத்தை துச்சமென கருதி அவனுக்கு எதிராக நான் போராட வேண்டும். 2 வழிதான் எனக்கு இருக்கு, இதை விட்டு 3வது வழி எனக்கு கிடையாது சொல்லிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை ஹைஹாத்த மின்னா அல்லில்லா. நம்மை பொறுத்தவரை, நம்மைனா முஃமின்களை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை ஒருவனுக்கு, ஒரு அநியாயக்காரனுக்கு அடிபணிந்து கிடப்பதென்பது வரலாற்றிலேயே இல்லாதது, நம்மளை விட்டு ரொம்ப தூரமானது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், செத்து மடிவோமே தவிர, சத்தியத்திற்காக குரல் கொடுத்து செத்து மடிவோமே தவிர அர்ப்பனுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம் என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கர்பலாவுடைய யுத்தத்தில் சொன்ன வரிகள், வார்த்தைகள், ஷஹீதானார்களே தவிர அடிமைப்பட்டு கிடக்கவில்லை. ஒரு பிரச்சனை, ஒரு அநீதம் வந்தால் அந்த அநீதத்திற்கு எதிராக நிற்க வேண்டும், அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதை ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டும். ஆனால் சில வழிமுறைகளை மார்க்கம் உணர்த்துகிறது. ஒரு போராட்டம் என்பது, ஒரு அநீதத்திற்கு எதிராக செய்யப்படுகிற போராட்டம் என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது. இஸ்லாம் ரொம்ப தெளிவானது, மார்க்கம் ரொம்ப தெளிவானது. எந்த புத்திசாலியும் சொல்ல முடியாத, எந்த அறிவாளியும் சொல்ல முடியாத தீர்வுகளையும் தீர்ப்புகளையும் உலக முடிவு நாள் வரை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். மிகச் சரியான தீர்வுகளை மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது. உரிமை இழக்கிற போது போராட்டம் அவசியம், துணை நிற்கிறது, தேவைதான், சரிதான், போராட்டக்களம் தவறல்ல. ஆனால் அந்த போராட்டக்களம் எப்படி இருக்க வேண்டும்? வலா எஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. சூரா மாஇதா 5வது அத்தியாயத்தினுடைய 8வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான், போராட்டம் அநீதத்திற்கு எதிராக இருக்க வேண்டுமே தவிர உங்களுக்கு பிடிக்காதவனுக்காக போராடுறாங்கிறதுனால நீங்க போய் நிக்க கூடாது. பிரச்சனை உண்மை, யதார்த்தம், உண்மைதான். அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறான், அநீதம் இழைக்கப்பட்டவன் போராட்டம் நடத்துகிறான் என்றால் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதோ அதில் குரல் கொடுப்பதோ தவறல்ல. எதுக்காக கொடுக்க கூடாது? நமக்கு ஆப்போசிட்டான பார்ட்டி, அவனுக்கு எதிராக எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க, அப்ப நாமளும் சேர்ந்து அப்படி போக கூடாது. வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. அப்படி போனா உங்களுக்கு என்ன தோணும்னா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீதம் அதெல்லாம் தேவையில்லை, அவனை ஒழிக்கணும், அவ்வளவுதான். உங்கள் எதிரியாகவே இருந்தாலும் சரி, அவனை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அநீதத்தை கையில் எடுப்பதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கல. அவனை ஒழிப்பது கூட நீதமான முறையில் தான் ஒழிக்கணும், அநியாயமா ஒழிக்க கூடாது. அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திற்கு போவதற்கு முன்பே சஹாபாக்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். போர்க்களத்தில் எப்படி நடந்துக்கணும், யார் நமக்குண்டான எதிரி, போர்க்களத்தில் நமக்கான எதிரி யார், யார் நமக்கு முன்னால் வாள் எடுத்து வந்து நிற்கிறானோ அவன் எதிரி, யார் அந்த நாட்டை சார்ந்தவனோ யார் அந்த ஊரை சார்ந்தவனோ அவர்களெல்லாம் நமக்கு எதிரிகள் அல்ல. யார் போர்க்களத்தில் நிற்கிறானோ அவன் எதிரி. அவர்கள் வீட்டுக்காரர்களோ அவர்களுடைய உடைமைகளோ அவர்களுடைய சொத்துக்களோ அது நமக்கு எதிரி அல்ல. போராட்ட களங்கள் யாருக்காக, எந்த அநீதத்துக்காக, எந்த அநியாயக்காரனுக்காக எதிராக தொடுக்கப்படுகிறதோ அது நியாயமானது. ஆனால் அதை விடுத்து பொது சொத்துக்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதோ, சம்பந்தமே இல்லாம எவனோ ஒருத்தன் பைக்கு அதை கொளுத்தி விட்டு போயிடுறது, சம்பந்தமில்லாத ஒருத்தர் அந்த வழியா போயிட்டு இருக்கிறான் அவனை பிடிச்சி அடிக்கிறது, இது போராட்ட முறையினுடைய ஒழுங்கல்ல, இது முறை அல்ல, இது நீதத்தை பெறுவதற்குண்டான வழி அல்ல. எனவே எப்படி இருக்கணும் அந்த போராட்டம் என்றால், நீதமான முறையில் இருக்கணும். அலா அல்லா தஅதிலு, நமக்கு பிடிக்காதவனுக்கு எதிராக போராடுகிறார்கள், எனவே நாமளும் போய் போராடணும் என்று நினைக்காதீர்கள். நீதத்துக்காக போராட வேண்டும் என்று நினையுங்கள், அநியாயமாக போராடாதீர்கள். அங்கேயும் நீதத்தை கடைபிடியுங்கள்.
நீதத்தை கடைபிடிப்பதுதான் தக்வாவுக்கு, இறையச்சத்திற்கு நெருக்கமானது. அப்படி நீதத்தின் வழியில் நீங்கள் நின்றால் அல்லாஹ்வுடைய உதவியும் உங்களோடு இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சமீப நாட்களாக இந்தியாவில் நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் வலுத்திருக்கிற நேரம். டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு, பிள்ளைங்களுக்கு மட்டுமல்ல பெற்றவங்களுக்கும் சேர்த்து. நான் தான் படிக்கல, என் பிள்ளையாவது டாக்டர் ஆகணும், என் பிள்ளையாவது ஒரு நல்ல ஸ்டேஜில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு தன்னுடைய எல்லையை மீறி, தன்னால் செலவழிக்க முடியாது அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய எல்லையை மீறி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு பிள்ளைய ஒரு பையனை ஒரு மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய கனவு. இந்த கனவுக்கு எதிராக +2 முடிச்சிருக்கணும், தகுதி வாய்ந்தவங்களா இருக்கணும், அதுக்குண்டான வழிமுறைகள் இருந்தது. +2ல நல்ல மார்க் இருக்கணும், அந்த மார்க்கின் அடிப்படையில் தான் மருத்துவ சீட்டு கிடைக்கும், இதெல்லாம் இருந்தது. ஆனா இதை தாண்டி நீட் என்கிற ஒரு கொடிய சட்டம் வந்தது. அது பல மாணவர்களுடைய உயிர்களை பறித்தது. அது இஸ்லாம் காட்டுகிற வழி அல்ல. தற்கொலை என்பது மோசமானது, தவறு. ஆனாலும் நடந்து முடிஞ்சிருச்சு. பல மாணவர்கள், பலர், அந்த குழந்தைகளை பெற்றவர்களுடைய இயக்கம் என்ன, அவங்க எப்படியெல்லாம் கனவு கண்டிருப்பாங்க தம் பிள்ளையை பத்தி. அந்த பிள்ளையெல்லாம் ஒண்ணுமில்லாம போச்சு, இறந்து போச்சு, ஒஃபாத்தாச்சு. தற்கொலைக்கு பறி கொடுத்தாங்க தன்னுடைய பிள்ளைகளை. அதெல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அதையெல்லாம் தாண்டி வருகிற போது இன்னும் பெரிய பிரச்சனைகளாக அதுல பல குழப்பங்கள் ஏற்பட்டு சமீபத்தில் நடந்த நீட் தேர்வுல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி எழுதிய அந்த இதை கேன்சல் பண்ணி திரும்ப அந்த மாணவர்களை மறுபடியும் நீட் தேர்வு எழுத வச்சு இது மாதிரியான ஆயிரக்கணக்கான குளறுபடிகள், குழப்பங்கள் தொடர்ந்து நீட் தேர்வில் நடந்து கொண்டே இருக்கிறது, நாடு சந்திக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலேயே நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் கூட நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் எல்லாம் பேப்பர் கதையாக இருந்ததே தவிர எதுவுமே கைகூடல. இந்த சூழ்நிலையில தான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, இது ஒரு தன்னெழுச்சி போராட்டம்னு சொல்லலாம். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவன்லாம் யார் நடத்துறான், காக்ரோச்சின்னா எவனே தெரியாது. சாதாரணமா விளையாட்டுத்தனமா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக கரப்பாம்பூச்சி இயக்கம் என்பது, காக்ரோச் இயக்கம் என்பது விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று ஒரு நாட்டினுடைய அதிகாரத்தை அசைத்து பார்க்கிற இடத்துல வந்து நிக்குது அப்படின்னா இது ஏதோ பணத்தை கொடுத்தோ அல்லது வேற ஏதாவது கொடுத்தோ ஆளை கூட்டுற ஒரு இயக்கமா தெரியல. இது தன்னெழுச்சி போராட்டமா தெரியும். நமக்கே என்ன தோணுது, ஆமா தப்பு தானே, அப்ப அந்த போராட்டத்தில் நாமளும் கலந்துக்கிட்டா என்ன தோணுது, நாமளும் அவங்களுக்கு சேர்ந்து குரல் கொடுக்க கூடாதா என்கிற எண்ணம் வருகிறது. இது ஒரு தன்னெழுச்சி போராட்டமாக இந்தியாவில் மாறி இருக்கிறது. அதனால மார்க்க அடிப்படையிலேயும் கூட, மார்க்க நமக்கு காட்டுகிற வழிகாட்டுதலின் அடிப்படையிலேயும் கூட இந்த அநீதத்துக்கு எதிராக குரல் கொடுப்பது ஆகமானது மட்டுமல்ல, அவசியமானதும் கூட. நம்முடைய எதிர்கால சந்ததிகளை கவனிச்சு, நம்முடைய பிள்ளைகளை கவனிச்சு, நம்முடைய பிள்ளைகள்னா நாம் பெத்த பிள்ளையோ நீங்க பெத்த பிள்ளையோ அல்ல, வருகிற சந்ததிகளை கவனிச்சு அவர்களுடைய கல்வியை கவனிச்சு காவிமயமாக மாறிக்கொண்டிருக்கிற மோசமான இந்த நாட்டினுடைய கல்வியினுடைய நிலையை கவனித்து இந்த போராட்டமும் இந்த அறவழி போராட்டங்களும் அவசியமாகிறது. அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னதை போல சட்டத்துக்கு, அரசாங்கத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு உண்மையான நீதத்தோடு அந்த போராட்டங்கள் நடக்குமேயானால் நிச்சயம் அது மாதிரியான போராட்டங்களில் நம்முடைய பங்களிப்பை அளித்து அநீதத்திற்கு எதிரான நம்முடைய குரல்களை, அநீதத்திற்கு எதிரான நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்வது நமக்கு அவசியமானதாகவும் இருக்கிறது என்பதை இங்கே உணர்கிறோம். இவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்தினுடைய சூழலை உணரணும். யாருக்கோ வந்துச்சு, எதுக்கோ வந்துச்சு என்று இருக்கக்கூடாது. பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரு கலவரம் நடந்தது, பக்கத்து நாட்டுக்காரன் தாக்கப்பட்டான், நமக்கு என்ன வந்துச்சு, பக்கத்து நாட்டுக்காரன் தானே என்று அமைதியாக இருந்தேன். இன்னொரு கலவரம் ஏற்பட்டது, பக்கத்து ஊர்க்காரன் தாக்கப்பட்டான், எனக்கு என்ன வந்துச்சு, பக்கத்து ஊர்ல தானே பிரச்சனை என்று நான் அமைதியாக இருந்தேன். ஒரு கலவரம் வந்தது,
பக்கத்து தெருக்காரன் தாக்கப்பட்டான். எனக்கு என்ன வந்துச்சு, பக்கத்து தெருக்காரன் தான் தாக்கப்பட்டான் என்று அமைதியாக இருந்தேன். ஒரு கலவரம் வந்தது, என் தெருக்காரனும் தாக்கப்பட்டான். பரவாயில்ல, நல்ல காலம், நாம தப்பிச்சோம், அவன் தானே தாக்கப்பட்டான் என்று அமைதியாகவே இருந்தேன். ஒரு நேரம் நான் தாக்கப்பட்டேன். அப்போதுதான் இதனுடைய கொடுமையை, வலியை உணர்ந்தேன் என்பார் ஒரு கவிஞர். அதனால எவ்வளவு அழகா மார்க்கம் வழிகாட்டுச்சு தெரியுமா நமக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கோ ஒரு இடத்தில் செய்கிற அநீதத்திற்காக இங்கிருந்து ஒருவன் குரல் கொடுப்பானேயானால் அவன் அவர்களுக்கு எதிராக கலந்து கொண்டவனை போல அந்த நன்மையை இவன் பெற்றுக்கொள்கிறான் என்கிறது மார்க்கம். அதுக்குண்டான கடமையும் அதுக்குண்டான நன்மையும் நமக்கு கிடைக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அநீதம் எங்கு நடந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிற வலிமையான சமூகமாக நாம் மாற வேண்டும். அப்போது நமக்கு ஒரு பிரச்சனை நடக்கிற போது மற்றவர்களும் நமக்காக குரல் கொடுக்கிற வாய்ப்புகள் அதிகரிக்கும். அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்யுங்கள், அல்லாஹும்ம அஸ்லிஹ் உலாத்த உமூரினா, யா அல்லாஹ் எங்கள் அதிகாரிகளுக்கு, எங்களை ஆளுகிற ஆட்சியாளர்களை யா அல்லாஹ் நீ நல்வழிப்படுத்துவாயாக. வஹ்தி ஷபாபனா, எங்களுடைய இளைஞர்களை நீ நேர்வழிப்படுத்துவாயாக. வஜ்அல் பிலாதனா பிலாத அம்னின் வ அத்லின் வ ரஹ்மா, யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டை அமைதியான நாடாக, நீதமான நாடாக, அருளுக்குரிய நாடாக மாற்றுவாயாக என்று இறைவனிடத்திலே துஆ செய்யுங்கள். போராட்ட களங்கள் ஒரு பக்கம் என்றால் இறைவனின் கையேந்துகிற துஆ களங்கள் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இரண்டு கண்ணும் இணைந்தால் நிச்சயம் பார்வை கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒளிமிக்க பார்வையை, நீதமான பார்வையை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.